பணத்த வெறுமனே அக்கவுண்ட்ல போட்டு வைக்காதீங்க. அத முதலீடு பண்ணுங்கன்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். ஏன்னா, பெரிய பெரிய தலைவர்களுமே தங்களுடைய பணத்த வந்து அக்கவுண்ட்ல அப்படியே வச்சுக்க மாட்டாங்க. பல்வேறு திட்டங்கள்ல முதலீடு பண்ணுவாங்க. இது எலக்ஷன் டைம், எலக்ஷன்ல நிக்கக்கூடிய லீடர்ஸ் எல்லாமே அவங்க தேர்தல் பத்திரத்தோட வந்து அவங்களுடைய சொத்து மதிப்பு தொடர்பான விவரங்களையும் வெளியிடுவாங்க. அந்த வகையில பிரதமர் மோடி வந்து அவருடைய தேர்தல் பிரமாண பத்திரத்துல அவருக்கு எவ்வளவு சொத்து மதிப்பு இருக்கு, அது எப்படியெல்லாம் முதலீடு பண்ணியிருக்கார் அப்படிங்கிற விவரங்கள வெளியிட்டிருக்காரு. பிரதமர் மோடிக்கு வந்து 3.02 கோடி ரூபாய் சொத்து மதிப்பு இருக்கு. அதுல 95% அவர் எஃப்டில முதலீடு பண்ணியிருக்காரு. இதுதான் நம்ம குறிப்பிட்டு கவனிக்க வேண்டிய விஷயம். எஃப்டி அப்படிங்கிறது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நம்பகமான மற்றும் பாதுகாப்பான ஒரு முதலீட்டு திட்டம். வயசானவங்க நான் பெருசா ரிஸ்க் எடுக்க விரும்பல, என்னுடைய முதலுக்கு மோசம் போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே போய் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு திட்டம்னா அது வந்து வங்கிகள் வழங்கக்கூடிய பிக்ஸட் டெபாசிட் திட்டங்கள். அந்த வகையில பிரதமர் மோடி வந்து அவர்கிட்ட இருக்கக்கூடிய சொத்து, அதாவது அவர்கிட்ட இருக்கக்கூடிய பணத்துல 95% அதாவது 2.86 கோடி ரூபாய் வந்து ஸ்டேட் பேங்க்ல பிக்ஸட் டெபாசிட்ல போட்டு வச்சிருக்காரு. இந்த ஒரு மணி ஹோல நம்ம வந்து பிரதமர் மோடி கிட்ட இருந்து கத்துக்கணும். வயசானவங்க 50 வயசுக்கு மேல இருக்கிறவங்க ரிஸ்க் எடுக்க விரும்பாதவங்க கண்டிப்பா பேங்க்ல பிக்ஸட் டெபாசிட்ல பணத்தை போட்டு வைக்கலாம். இது வந்து உங்களுடைய முதலீடு பாதுகாப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாம எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லாம உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட தொகை வட்டியா வந்துகிட்டே இருக்கும். நிறைய வங்கிகள்ல வந்து வயசானவங்களுக்கு 60 வயசுக்கு மேற்பட்டவங்க அப்படின்னாக்க கூடுதலாவும் எஃப்டிக்கு வந்து வட்டி வழங்குறாங்க. 7% மேல கூட வந்து வட்டி கிடைக்குது. அதனால நீங்க ரிஸ்க் எடுக்க விரும்பாத ஒரு முதலீடு திட்டத்தை தேடிட்டு இருந்தீங்கன்னாக்க கண்டிப்பா பிரதமர் மோடி மாதிரி நீங்களும் எஃப்டில இன்வெஸ்ட் பண்ணுங்க.